Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் குருநாத சுவாமி கோயிலில் ஆடித்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மடப்பள்ளியிலிருந்து சப்பர தேரில் காமாட்சியம்மன் முன்னே செல்ல ஒன்றன் பின் ஒன்றாக சுமார் 60 அடி உயர மகமேறு தேரில் பெருமாள் மற்றும் குருநாத சுவாமிகள் பின்னே வலம் வந்தனர். தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு கமலாம்பாள் தேரோட்டம் 2வது நாளாக நடைபெற்றது. முதல் நாளில் மேல வீதியில் தேர் வந்தபோது மழை பெய்ததால் தேரை இழுக்க முடியாத சூழல் உருவானது. இதனையடுத்து 2வது நாளாக தேரோட்டம் மீண்டும் நடைபெற்றது. தேர் நிலையடி வந்த பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள காயத்ரி காளியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு காளியம்மன் திரு நடனம் நடைபெற்றது. இந்த விழாவில் நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலில் இருந்து வெளியே வந்த காயத்ரி காளியம்மனை பக்தர்கள் பூக்களை தூவி வரவேற்றனர். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று காயத்ரி காளியம்மனை தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி பூக்குண்டம் இறங்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த ஜூலை 23ஆம் தேதி பூச்சாட்டுதல் உடன் தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பூக்குண்டம் இறங்கினர். இவ்விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள நாடியம்மன் கோயிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி மதுக்குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் நோய் நொடி இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் நடைபெற்ற இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் தென்னம்பாலைகளை குடத்தில் வைத்து அதனை அலங்கரித்து தலையில் சுமந்து சென்றனர். இந்நிகழ்வில் திரளான மக்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூரில் உள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஆண்டாள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஆண்டாள் பிறந்த ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் நடைபெறும் இவ்விழாவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கோயில் மண்டபத்தில் பெருமாளுடன் நாச்சியார் அலங்காரத்தில் ஆண்டாள் ஊஞ்சல் ஆடினார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு கமலாம்பாள் தேரோட்டம் 2வது நாளாக நடைபெற்றது. முதல் நாளில் மேல வீதியில் தேர் வந்தபோது மழை பெய்ததால் தேரை இழுக்க முடியாத சூழல் உருவானது. இதனையடுத்து 2வது நாளாக தேரோட்டம் மீண்டும் நடைபெற்றது. தேர் நிலையடி வந்த பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.